ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவர் நர்சிங் ஸ்டூடெண்ட். பொதுவாக ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட போய்ட்டு ஒரு விஷயத்தை பற்றி கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அது சப்ப மேட்ருப்பா, அது அது கூட உனக்கு தெரியாதா அப்படி கேட்பாங்க. ஆனால் நர்சிங்கில் அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு டிசீஸ் வரலாம், திடீர்னு ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு விஷயமுமே ஒரு ஒரு இயர் படிக்கும் போதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயராக தான் நம்ம கிடப்போம். ஸ்கூலில் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் இயர் முடித்தா செகண்ட் இயர் ஜாலியாக இருக்கலாம், செகண்ட் இயர் முடித்தா தேர்ட் இயர் ஜாலியாக இருக்கலாம், தேர்ட் இயர் முடித்தா ஃபோர்த் இயர் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. லைக்வைஸ் அப்பார்ட் ஃப்ரம் காமெடி எல்லாமே போனதுக்கப்புறமும் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் அப்படின்றது நர்சிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்ட். அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக 15 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸ் யூஸ்வலாக ஒரு ஒரு இயரும் கேட்குறது தான். அப்போது அதில் இருக்கிற கொஷின்ஸை எப்படி ஈஸியாக படிக்கலாம், எப்படி ஐயோ அந்த புக்கை எடுத்தாலே தலை சுற்றுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸி வெர்ஷனாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to see about hypertension. Hypertension அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, hypertension is a disease of a vascular and regulations in which a elevation of atrial pressure above the normal range. First of all, hypertensionக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிபியோட நார்மல் ரேஞ்ச் என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிபியோட நார்மல் ரேஞ்ச் 120/80. இதுவே ஹைப்பர் டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 140 to 140/90 ஆர் அபவ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வாஸ்குலர் டிசீஸ், அதாவது பிளட் வெசல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு டிசீஸ் பை விச் இஸ் த ஹார்ட் கனெக்ட்ஸ் வித் தி பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காசஸ் என்னது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட டைப்ஸ் என்ன. டைப்ஸில் ஹைப்பர் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், பார்டர்லைன் ஹைப்பர் டென்ஷன், பினைன் ஹைப்பர் டென்ஷன், மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன், ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன், இட் இஸ் நோன் அஸ் அன்னோன் காஸ் பை வித் சிஸ்டமிக் காசஸ். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், prolonged and mental tension, atrial degeneration and hormonal metabolic disturbances. இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன். அந்த ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறது அன்னோன் காஸ். இது எதனால தான் வருது அப்படின்றதே நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன். நெக்ஸ்ட் we are moving to secondary hypertension. Secondary hypertension is nothing but ஏதோ ஒரு டிசீஸ் கண்டிஷன் நமக்கு அதுக்கப்புறமா நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது அப்படின்னா அதை தான் நம்ம செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்னா டியூ டு கிட்னி டிசீஸாக இருக்கலாம், லைக் நெஃப்ரைட்டஸாக இருக்கலாம், அதுக்கப்புறமா எண்டோக்ரைன் சிஸ்டமில் குஷிங் சிண்ட்ரோமாக இருக்கலாம், டயபெட்டிஸ் மெலிட்டஸாக இருக்கலாம், கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸாக இருக்கலாம். ஹைப்பர் டென்ஷன், பார்டர்லைன் ஹைப்பர் டென்ஷன்ன்றது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் இன்டர்மிட்டன்ட் எலிவேஷன் ஆஃப் பிபி வித் நார்மல் ரீடிங்ஸ். அது சம்டைம்ஸ் ஏறலாம், சம்டைம்ஸ் இறங்கலாம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்டர்லைன் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பினைன் ஹைப்பர் டென்ஷன். பினைன் ஹைப்பர் டென்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அன்காம்ப்ளிகேட்டட் ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷனால் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே நமக்கு கிடையாது. இட் இஸ் யூஸ்வலி ஆஃப் லாங் டியூரேஷன் அண்ட் மைல்டு டு மாடரேட் சிவியாரிட்டி, மேபி ப்ரைமரி அண்ட் செகண்டரி. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ரைமரி இல்லைன்னா செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறனால வர்றது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பினைன் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனானது கிடையாது. நெக்ஸ்ட் மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன். இட் இஸ் சிண்ட்ரோம் மார்க்டு பை த எலிவேட்டட் பிளட் குளுக்கோஸ் ப்ரெஷர். அதாவது நம்மளோட பிளட் குளுக்கோஸ் ப்ரெஷர் 140 எபோவ். நான் அங்கேயே சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷன் எவ்வளோ இருக்கும், 140/90 ஆர் எபோவ் அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். இந்த ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன்ன்றது என்னது அப்படின்னா, இட் இஸ் டியூ டு ஆன்சைட்டி நாட் ஒன்லி அட் த டைம் ஆஃப் மெஷரிங் பிபி ப்ரெஷர் பை த டாக்டர், நர்ஸ் இன் தி ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக். அதாவது ஒயிட் கோட் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்கள பார்த்தோன்னே ஐயோ போச்சுடா அப்படின்னு ஒரு பயம் வரும் தெரியுமா. அந்த பயம் வரும்போது நம்மளோட பிபி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேத்தோஃபிசியாலஜி. தேர் ஆர் 3 கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ளே அண்ட் மேஜர் ரோல் இன் மானிட்டரிங் அ பிபி. அதாவது 3 ரோல் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் மெயினான ரோல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் இருக்குது. அடுத்து ரெகுலேஷன் ஆஃப் பிளட்
அண்ட் பாடி ஃப்ளூயிட். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா சேஞ்சஸ் இன் த பாடி ஃப்ளூயிட் தட் அஃபெக்ட்ஸ் த சிஸ்டமிக் ஏட்ரியல் ப்ரெஷர். அதாவது நம்மளோட அந்த ஆல்ட்ரியில் இருக்க ப்ரெஷரை வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு அதுதான் நடக்கும். நெக்ஸ்ட்டு அப்நார்மலிட்டி இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சோடியம் சோடியம் அயான் அண்டு வாட்டர். அதாவது சோடியமும் வாட்டரும் கடத்தும் பண்பு. அதாவது அங்கேருந்து இங்கே போகிற ப்ராசஸில் வந்து ஏதாச்சும் ஒரு அப்நார்மலிட்டி நடந்திருக்கு அப்படி நடக்கும். அடுத்தது வந்து இன்க்ரீஸ்டு சோடியம் பொட்டாசியம் H2O in the blood. இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படி இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது என்னது அப்படின்னா இன்க்ரீஸ்டு பிளட் வால்யூம். இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது பிளட் வால்யூம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் தானே ஆகும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர். கடைசியாக இதோட எல்லா வேலையும் கொண்டு வந்து எங்கே நிற்கிது, ஹைப்பர் டென்ஷனில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம். ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் 1 இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஆஞ்சியோடென்சின் 2 and 3. அதாவது 1 வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3 அப்படின்றது மாறும். நெக்ஸ்ட் இன்க்ரீசஸ் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி. இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரெயினில் இருக்க நர்வஸ் சிஸ்டமில் இருக்க சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இன்ஹிபிட் சோடியம் எக்ஸ்க்ரீஷன். நம்ம பாடியை விட்டு சோடியம் வெளியே போகாத மாதிரி இன்ஹிபிட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ்டு, அதாவது நம்ம பாடியை விட்டு சோடியம் வெளியில் போகலை அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர். சரி, ஓகேம்மா, இவ்வளோ நேரம் பேத்தோஃபிசியாலஜி ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தோம், அடுத்தது டைப்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா அதோட டைப்ஸில் வந்து அது என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு பேத்தோஃபிசியாலஜி பார்த்தோம். நெக்ஸ்ட் we are going to see இதில் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஹாஸ்பிட்டல் ஹெட்டேக், காலையில் எழுந்தோடனே அவங்களுக்கு தலைவலி இருக்கும். ஃபெட்டிக், எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. டிசினஸ், மயக்கம் வர மாதிரி இருக்கும். பிளட் விஷன், கண் பார்வை மங்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் யூரியா. இட் இஸ் நத்திங் பட் நம்மளோட யூரினில் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்ற விஷயம் எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்றது தான் ப்ரோட்டீன் யூரியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹெமச்சூரியா. யூரின் போகும்போது அதில் பிளட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெமச்சூரியா. கார்டியாக் ஆஸ்துமா ப்ராப்ளம் வரலாம். angina pain. Angina pain is also known as chest pain. எபிஸ்டாக்சிஸ்ன்றது நோஸ் ப்ளீடிங், மூக்கிலிருந்து ரத்தம் வரதை தான் நம்ம எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். டினிட்டஸ், ரிங்கிங் சவுண்ட் இன் த இயர். ஒரு படத்தில் கூட வடிவேல் சொல்வார், காதுக்குள்ளே ஒரு குருமி ரிங்குன்னு சுற்றுதான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி நம்ம காதுக்குள்ளே ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், ரிங் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கிறது தான் டினிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரெத்லெஸ்னஸ், மூச்சு விடுறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். சரி, ஓகே, இதெல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் மெஷரிங் பிபி. பிளட் ப்ரெஷர் நம்ம பிபி மீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணும்போது நம்ம என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னா நமக்கு பிபி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அட் இஸ் நோன் அஸ் ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபி ரீடிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பிக்மோ மேனோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது. பேஷண்ட் கிட்டே இது வரைக்கும் இந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறது தான் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்னால் அவங்களோட பாடியில் என்னென்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம வியூ பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். நெக்ஸ்ட் we are going to காம்ப்ளிகேஷன்ஸ். ஒருத்தவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிவியரான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நம்ம அதை ட்ரீட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், ரீனல் ஃபெயிலியர் வரலாம், கிட்னியில் பிரச்சனை வரலாம். நெக்ஸ்ட்டு செரிப்ரல் ஹெமரேஜ், மூளையிலேருந்து ரத்தம் வடிதல், இந்த மாதிரியான பிரச்சனை வரலாம். நெக்ஸ்ட்டு ஆஞ்சைனா பெக்டோரஸ், ஹார்ட் ரிலேட்டடாக நிறையா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா டயூரிட்டிக்ஸ் டு இன்க்ரீசஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின். நம்ம பாடியில் அந்த சோடியத்தை உள்ளே வச்சுருக்காம வெளியே தள்ளுற ஒரு ப்ராசஸ் தான் டயூரிட்டிக்னு சொல்லுவாங்க. என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா தயசெட் 40 mg கொடுப்பாங்க, ஃப்ரோசிமைட் 20 mg கொடுப்பாங்க. இது ரெண்டு தான் நம்ம டயூரிட்டிக்ஸில் வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுப்பாங்க. பீட்டா பிளாக்கர்ஸ் எதுக்கு அப்படின்னா பீட்டா அடினர்ஜிக் ரெசப்டரை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் பீட்டா பிளாக்கர்ஸ். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்னால் அட்டினலால் கொடுக்கலாம், பீட்டாக்சலால் கொடுக்கலாம், டைமோலால் கொடுக்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோபனலால் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேசோடைலேட்டரோட மெயின் ஆக்ஷன்ஸ் என்னது அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணி விடுறது, ரொம்ப கன்ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத வந்து டைலேட் பண்ணி விடுறது தான் வந்து வேசோடைலேட்டரோட வேலை. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நைட்ரைட்ஸ் கொடுக்கலாம், ஷார்ட் ஆக்டிங்கில் வந்து நைட்ரோகிளிசரின் 15 to
12 mg 15 to 12 mg. நெக்ஸ்ட்டு வந்து லாங் ஆக்டிங்கில் வந்து ஐசோசார்பேட் டயநைட்ரேட் அப்படின்ற விஷயத்தை கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், நெக்ஸ்ட்டு ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். நெக்ஸ்ட்டு நர்சிங் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட். இது வரைக்கும் நம்ம டிசீஸ் கண்டிஷனாக பார்த்தோம். இப்போ தான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். ஆஸ் எ நர்ஸாக நர்சிங் அசஸ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நர்சிங் அசஸ்மெண்ட் அசஸ் தி ஆன்சைட்டி லெவல் ஆஃப் பேஷண்ட். அதாவது பேஷண்ட்டோட ஆன்சைட்டி, அந்த பதற்றம் எப்படி இருக்குன்றதை நம்ம அசஸ் பண்ணோம். டேக் தி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பேஷண்ட். இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்களா அப்படின்றது கேட்கணும். ஆஸ்க் அ டயட் பேட்டர்ன் ஆஃப் த பேஷண்ட். அதாவது பேஷண்ட்டோட டயட் பேட்டர்ன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றாங்களா, இல்லை எப்படிலாம் சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது கேட்குறத ஒரு நர்ஸோட கண்டிப்பான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு அசஸ் ஃபார் அ ஹெல்த் எஜுகேஷ்னல் லெவல் ஆஃப் தி பேஷண்ட். அதாவது அவங்களோட எஜுகேஷ்னல் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு நர்சிங் டயக்னோசிஸ். நர்சிங் டயக்னோசிஸ் தான் இங்கே நிறைய பேருக்கு ஃபார்முலேட் பண்ணுறதுல ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஆன்சைட்டி ரிலேட்டட் டு டிசீஸ். இவங்களுக்கு என்ன ஆன்சைட்டி ரிலேட்டட் டு டிசீஸ் இன்டர்வென்ஷன்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா ப்ராப்பராக நாலேஜ் கொடுக்கலாம், கம்ஃபர்டபுள் ரெஸ்ட் அண்ட் பேஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து விசிட்டர்ஸை வந்து அதிகமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து கிவ் ஆன்சர் டு ஏ கொஷின்ஸ் ஆஃப் த பேஷன்ஸ். அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சரை நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு நாலேஜ் டெஃபிசிட் அபவுட் டிசீசஸ். அந்த டிசீஸ் பற்றின நாலேஜ் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா வி ஷுட் ப்ரொவைட் அ ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் த டிசீசஸ். அந்த டிசீஸ்னால் என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம ஆஸ் எ நர்ஸாக நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஆல்ட்ரேஷன் இன் ஏ கம்ஃபர்ட் ரிலேட்டட் டு டிசீஸ். ஆமாம், கண்டிப்பாக ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட கம்ஃபர்ட்டில் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம். மேபி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கனால அவங்களுக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு சரியாக ரெஸ்ட் கொடுக்கறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த பெட்டில் இருக்கிறது ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது ரைஸ்டு தி பெட் பில்லோ யூஸிங் அ பில்லோசஸ். ஃபஸ்ட்டு அந்த பெட்டை வந்து ரைஸ் பண்ணிவிட்டு பில்லோசஸ்லாம் வச்சு அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவைட் அ ஜென்ரல் கேர் டு த பேஷண்ட், give health education to the patient, advise the patient to avoid alcohol and smoking. Essential point, advise the patient to avoid alcohol and smoking அப்படின்றது தான். ஓகேங்க, இதில் ஹைப்பர் டென்ஷன் பற்றி கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் என்னென்ன மாதிரியான டிசீஸ் பற்றி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தாங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் இதுக்கு மேலே வரும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம லவ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தாங்க. இதை கஷ்டம்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் அதை நான் ஈஸியாக சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் யுவர் patient listening. Thank you all.